இன்னும் அதிகபட்சம் 100 வருடங்கள் தான் பூமியில் மனிதர்கள் வாழ முடியும். அதற்குள்ளாக வேறு கிரகத்தில் குடியேறிவிட வேண்டும் என்பதுதான் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸின் கருத்து. அவர் கூறியபடியே நிஜத்தில் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் என்பதும் உண்மைதான். ஒருவேளை எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழத் தகுதியில்லாத இடமாக பூமி மாறினால் மனிதர்களுக்கு இருக்கும் ஒரே வழி வேறு கிரகத்தில் குடியேறுவதுதான். அப்படி மனிதன் குடியேறுவதற்கு சாத்தியமான கிரகம்தான் செவ்வாய். அந்த செவ்வாய் கிரகத்தை பற்றியும் மனிதனின் செவ்வாய் பயணத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மனிதர்களின் வானியல் சாதனைகள் நவீன அறிவியல் யுகத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டன. மெசபடோமியர்கள், எகிப்தியர்கள் மற்றும் மாயன்கள் போன்ற பண்டைய கலாச்சாரங்கள் இரவு நேரத்தில் வானத்தில் சந்திரன், சூரியன் மற்றும் பிற கிரகங்களின் நகர்வுகளை கண்காணிக்கத் தொடங்கி அக்கிரகங்களை பற்றிய பல உண்மைகளை உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். பாபிலோனியர்கள் கோள்களின் நகர்வுகள் பற்றிய விரிவான பதிவுகளை செய்தவர்களில் முதன்மையானவர்கள். எகிப்தியர்கள் நட்சத்திரங்களுடன் இணைந்த பிரம்மாண்ட பிரமிடுகளை உருவாக்கி உலகத்தை ஆச்சரியப்படுத்தினர். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் அறிவியலின் அசுர வளர்ச்சி விண்வெளியில் பல சாதனைகளை படைக்க உதவியது. பல விஞ்ஞானிகளின் அயராத உழைப்பால் மனிதன் இன்று செவ்வாய் கிரகத்தில் கால் பதிக்கும் அளவிற்கு முன்னேறிவிட்டான். அதிலும் குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பின்பு நடந்த அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு இடையில் நடந்த பனிப்போரின் விளைவால் உருவான மூன் ரேஸ் மனிதனை விண்வெளித்துறையில் பல உச்சத்தை தொட வைத்தது. இந்த இரு நாடுகளின் யார் முதலில் சந்திரனுக்கு மனிதனை அனுப்புவது என்ற கடும் போட்டியில் பல வியத்தகு சாதனைகள் உருவாக்கப்பட்டன. முதலில் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இது அனைத்தும் 1961இல் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி ஒரு தைரியமான அறிவிப்பை வெளியிட்ட போது இந்த மூன் ரேஸ் ஆரம்பித்தது. அந்த அறிவிப்பு அடுத்த 10 ஆண்டுகள் முடிவதற்குள் ஒரு மனிதனை நிலவில் இறக்கி அவரை பத்திரமாக பூமிக்கு திருப்பி அனுப்பும் இலக்கை அமெரிக்கா அடையும் என சூளுரைத்தார். உண்மையில் அவர் இந்த அறிவிப்பை வெளிவிடும் முன்பே சோவியத் யூனியன் இந்த துறையில் பல சாதனைகளை செய்து முன்னிலையில் இருந்தது. 1957ஆம் ஆண்டில் ஸ்புட்னிக் 1 என்ற முதல் செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்பி உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. பின்னர் 1961ஆம் ஆண்டில் சோவியத் யூனியனின் யூரி ககாரின் வோஸ்டாக் 1 என்ற விண்கலத்தில் பூமியை சுற்றி வந்த முதல் மனிதர் ஆனார். இது சோவியத் ஒன்றியத்திற்கு விண்வெளி ஆய்வில் அதிரடியான ஒரு முன்னிலையை அமெரிக்காவிற்கு எதிராக கொடுத்தது. ஆனால் சோவியத்துகள் விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்துவதை அமெரிக்கா விரும்பவில்லை. இதனால் தான் சோவியத் ஒன்றியத்திற்கு முன் நிலவுக்கு மனிதனை அனுப்பி அந்த சாதனையை நிகழ்த்திட வேண்டும் என கென்னடி சூளுரைத்தார். முதலாளித்துவ பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட அமெரிக்கா சோவியத் யூனியனை விட பொருளாதாரத்தில் பல மடங்கு பலம் கொண்டதாக இருந்தது. இதனால் அவர்களால் பல பில்லியன் டாலர் பணத்தை இந்த விண்வெளி போட்டியில் கொட்ட முடிந்தது. இதன் விளைவாக விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் நாசாவின் அப்பல்லோ திட்டம் தொடங்கப்பட்டது. அப்பல்லோ திட்டம் ஒரு முதன்மையான குறிக்கோளை கொண்டிருந்தது. அது சோவியத் யூனியனுக்கு முன்பே ஒரு மனிதனை நிலவில் இறக்கி அவரை பத்திரமாக திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதே. இதற்கிடையில் சோவியத் யூனியன் சும்மா இருக்கவில்லை. அவர்களின் விண்வெளி திட்டம் செர்ஜி கொரோலேவ் தலைமையில் ஏற்கனவே லூனா 2 உட்பட பல ஆளில்லா விண்கலங்களை நிலவுக்கு வெற்றிகரமாக அனுப்பியிருந்தது. லூனா 2 தான் சந்திரனின் மேற்பரப்பை அடைந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் பொருளாகும். பிப்ரவரி 1966இல் சோவியத்துகள் இந்த போட்டியில் மீண்டும் தாங்கள்தான் முன்னணியில் இருக்கிறோம் என்பதை நிரூபித்தனர். சோவியத்துகளால் அனுப்பப்பட்ட லூனா 9 என்ற விண்கலம் சந்திரனின் மேற்பரப்பில் இறங்கி சந்திரனின் படங்களை பூமிக்கு அனுப்பிய முதல் விண்கலமானது. இப்படி பல சாதனைகள் விண்வெளியில் சோவியத்துகளால் படைக்கப்பட்டாலும் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் பணியில் எதிர்பார்த்த வெற்றியை அவர்களால் அடைய முடியவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்காவில் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் அப்பல்லோ திட்டம் வேகம் பெற்றது. பெரும் பணம் முதலீடு செய்யப்பட்டது. நிலவுக்கான இந்த பந்தயம் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, வரலாற்றையும் வரையறுக்கும் என்பதை அறிந்த அமெரிக்கா கடுமையாக முயற்சி செய்தது. இருப்பினும் 1967ஆம் ஆண்டில் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் அவர்களின் முதல் முயற்சியான அப்பல்லோ 1 பெரும் தோல்வியில் முடிந்தது. பயணத்திற்கு முந்தைய சோதனையின் போது கேபினில் ஏற்பட்ட தீயில் அதில் பயணிக்க இருந்த 3 பேரும் இறந்தனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் முயற்சியை கைவிடவில்லை. மூன் ரேஸில் எக்காரணம் கொண்டும் தோல்வியடையக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர்.
ஜூலை 20, 1969 அன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் நாசாவின் அப்பல்லோ 11 பயணத்தின் போது நிலவில் நடந்த முதல் மனிதர்கள் என்ற வரலாற்றை படைத்ததை உலகம் பிரமிப்புடன் பார்த்தது. அப்போது ஆம்ஸ்ட்ராங் கூறிய, இந்த வெற்றி மனிதனுக்கு ஒரு சிறிய படி, ஆனால் மனித குலத்திற்கு இது ஒரு மாபெரும் பாய்ச்சல். இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் எதிரொலித்தன. இறுதியில் அமெரிக்கா மூன் ரேஸில் வெற்றி பெற்றது. சோவியத் யூனியனின் லூனா பயணங்கள் மற்றும் விண்வெளியில் முதல் பெண்மணி வாலண்டினா தெரேஷ்கோவா போன்ற நம்ப முடியாத சாதனைகள் இருந்த போதிலும் அவர்களால் நிலவிற்கு மனிதனை அனுப்ப முடியவில்லை. ஆனால் இந்த மூன் ரேஸில் அமெரிக்கா வெற்றி பெற்றது மட்டுமல்ல, மனித குலத்தின் விண்வெளி ஆய்வில் ஒரு பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அந்த தொடர் முயற்சியும் தேடலும் மனிதனை இன்று செவ்வாய் கிரகத்துக்கு மனிதனை அனுப்பும் அளவுக்கு முன்னேறி உள்ளது. ஏன் செவ்வாய்க்கு மனிதனை அனுப்ப வேண்டும், மற்ற கிரகங்களுக்கு மனிதனை அனுப்ப முடியாதா என்ற கேள்வி வரலாம். அதற்கான காரணங்களை இப்போது பார்க்கலாம். பூமிக்கு மிகவும் அருகாமையில் உள்ள கிரகம் வீனஸ். இதன் மேற்பரப்பு வெப்பநிலை ஈயத்தை உருக்கும் 475 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். மேலும் இங்கு வளிமண்டல அழுத்தம் பூமியை விட 90 மடங்கு அதிகமாக உள்ளது. இது ஆழமான நீருக்கடியில் உள்ளது போன்ற ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அழுத்தம் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த விண்கலத்தையும் அல்லது வசிப்பிடத்தையும் எளிதில் நசுக்கும் தன்மை கொண்டது. அடுத்து வியாழன் கிரகம். இது ஒரு ராட்சத வாயு கிரகமாகும். அதாவது இங்கு தரையிறங்குவதற்கு திடமான மேற்பரப்பு இல்லை. இந்த கிரகம் வாயு மற்றும் மேகங்களின் அடர்த்தியான அடுக்குகளால் ஆனது. மனிதர்கள் ஒரு வாயு ராட்சதத்தில் வாழ முடியாது. ஏனெனில் ஒரு தளத்தை அமைக்க அல்லது வாழ்விடங்களை அமைக்க எந்த வசதியும் இங்கு இல்லை. அடுத்து சனி. இது மிகவும் குளிர்ச்சியான கிரகம். இதன் வெப்பநிலை சுமார் -179 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். மேலும் இது பூமியிலிருந்து 1.2 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதேபோல் புதனும் அதிக வெப்பநிலை, நீரற்ற தன்மை போன்ற காரணங்களால் மனிதன் வாழ முடியாத நிலையில் உள்ளது. ஆனால் செவ்வாய் மற்ற கிரகங்களிலிருந்து வித்தியாசமானது. செவ்வாய் மற்றும் பூமிக்கு இடையிலான ஒற்றுமைகள் காரணமாக செவ்வாய் பெரும்பாலும் பூமியின் இரட்டை என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் நமது சூரிய மண்டலத்தில் பூமியை போன்ற ஒரு கிரகமாகும். நமது சூரிய மண்டலத்தில் பூமிக்கு அடுத்து செவ்வாய் மனிதன் வாழ்வதற்கு சிறந்த இடமாகும். இதற்காக மனிதன் எளிதில் செவ்வாய்க்கு சென்று குடியமர்ந்து வாழ்ந்துவிடலாம் என கூற முடியாது. ஏன் எனில் செவ்வாய் பூமியில் இருந்து சுமார் 5,46,00,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் மனிதன் பயணித்த அதிகபட்ச தூரம் 4,00,000 கிலோமீட்டர்கள் ஆகும். மனிதனின் இந்த சாதனை இன்னும் முறியடிக்கப்படாமல் தான் உள்ளது. அதேபோல் 1994-95 ரஷ்ய விண்வெளி வீரர் வலேரி பாலியாகோவ் 437 நாட்கள் மற்றும் 18 மணி நேரம் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியதற்கான சாதனையை செய்தார். ஆனால் மனிதன் செவ்வாய்க்கு செல்ல மட்டும் சுமார் 6 முதல் 9 மாதங்கள் பயணிக்க வேண்டும். திரும்ப வருவதற்கும் இதே போன்ற கால அளவு ஆகும். இத்தனை காலம் மனிதன் தொடர்ந்து விண்கலத்தில் இரவு பகல் பாராமல் பயணிக்க வேண்டும் என்பதே ஒரு சாதனைதான். பூமியில் அல்லது அதற்கு அப்பால் புதிய நிலங்களை மனிதர்கள் ஆராய்வது அல்லது தேடுவது என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ், ஃபெர்டினாண்ட் மாகெல்லன் மற்றும் வாஸ்கோடகாமா உள்ளிட்ட ஐரோப்பிய ஆய்வாளர்கள் புதிய வர்த்தக வழிகளையும் நாடுகளையும் கண்டங்களையும் கடந்து தேடினர். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டறிந்ததும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மனிதன் பூமியின் வட தென் துருவங்களை கண்டறிந்ததும் அதன் பின் மூன் ரேஸில் நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் 1969 சந்திரனின் காலடி வைத்ததும் மனிதனின் மகத்தான சாதனைகளாக இருந்தன. இன்று மனிதன் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலங்களை வெற்றிகரமாக அனுப்புகிறான். இன்னும் சிறிது காலத்தில் இதுவரை மனிதனின் காலடி படாத செவ்வாய் கிரகத்திலும் கால் வைப்பான் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் கிரகத்தை பாபிலோனியர்கள் கண்டறிந்தனர். அதன் சிவப்பு நிறத்தின் காரணமாக அது போருடன் தொடர்புடையது என நினைத்து நெர்கல் அல்லது மரணத்தின் நட்சத்திரம் என அழைத்தனர். பண்டைய இந்தியாவில் செவ்வாய் வேத நூல்களில் மங்கள என்று அழைக்கப்பட்டது.
17ஆம் நூற்றாண்டில் கலிலியோ கலிலி தொலைநோக்கி மூலம் செவ்வாய் கிரகத்தை கவனித்த முதல் நபர் ஆனார். அன்றில் இருந்தே செவ்வாய் கிரகம் மனிதனின் ஆச்சரியங்களில் ஒன்றாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் சந்திரனுக்கு யார் முதலில் மனிதனை அனுப்புவது என்ற போட்டியில் இருந்தபோது செவ்வாய்க்கு விண்கலங்களை அனுப்பும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த போட்டியிலும் சோவியத் யூனியன் தான் முதல் முயற்சியை எடுத்தது என்பது ஆச்சரியமான உண்மை. ஆனால் செவ்வாய்க்கு விண்கலங்களை அனுப்பும் இந்த முயற்சியிலும் சோவியத் யூனியனால் போதிய வெற்றியை பெற முடியவில்லை. விண்வெளிக்கு முதலில் விண்கலங்களை அனுப்பியது போலவே 1960 சோவியத் யூனியன் செவ்வாய்க்கு 2 விண்கலங்களை அனுப்பியது. ஆனால் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதே நேரத்தில் அமெரிக்கா விண்கலங்களை வீனஸ்க்கு அனுப்பியது. அமெரிக்காவின் மரைனர் 1 அதன் இலக்கை அடைய தவறியது. பின்னர் மரைனர் 2 1962 மனிதகுலத்தின் முதல் வெற்றிகரமான பயணமாக திட்டமிட்டபடி ஒளி கிரகமான வீனஸை கடந்து பறந்தது. தொடர்ந்து அமெரிக்காவின் செவ்வாய்க்கான முதல் 2 முயற்சிகள் தோல்வியில் முடிய 3ஆவதான மரைனர் 4 வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தை அடைந்து 21 பிக்சர்களை எடுத்து பூமிக்கு அனுப்பி பிளானட்டரி சயின்ஸில் புரட்சியை ஏற்படுத்தியது. இதன் மூலம் செவ்வாயில் எந்தவிதமான உயிரினங்களும் வாழவில்லை. அங்கு மனிதன் வாழ அடிப்படையான நீர் காணப்படவில்லை. மேலும் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகவும் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடால் நிரம்பியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டது. முடிவில் செவ்வாய் கிரகம் மனிதன் வாழ தகுதியற்றதாகவும் முடிவு செய்யப்பட்டது. 1967 அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட வைக்கிங் 1 செவ்வாயில் தரையிறங்கிய முதல் லேண்டர் ஆகும். இதுதான் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்து செவ்வாய் கிரகத்தின் மண், மலை, ஆற்று படுகைகள் மற்றும் வெள்ளம் பற்றிய கதையை நமக்கு சொன்னது. இதன் மூலம் சுமார் 3 அல்லது 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியும் செவ்வாய் கிரகமும் உண்மையில் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இதன் மேற்பரப்பில் ஆறுகள், ஏரிகள் மற்றும் சிறிய கடல்கள் காணப்பட்டன. ஆரம்பகால செவ்வாய் கிரகத்தில் தடிமனான வளிமண்டலம் இருந்திருக்கலாம். இது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்ததாக இருக்கலாம். இது அதிக வெப்பத்தை அடைத்து கிரகத்தை வெப்பப்படுத்த உதவும். இதனால் நீர் உறையாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அதேபோல் பூமியின் காந்த புலம் பூமியை அதிக ஆற்றல் கொண்ட சூரிய மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சின் நேரடி தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது போல் செவ்வாயும் ஆரம்பத்தில் ஒரு வலிமையான காந்த புலத்தை கொண்டிருந்தது. இது சூரிய மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சின் நேரடி தாக்கத்திலிருந்து செவ்வாயை பாதுகாத்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் செவ்வாய் கிரகத்தின் மையப்பகுதி குளிர்ந்து அதன் காந்தப்புலம் பலவீனமடைந்ததால் வளிமண்டலம் மெலிந்து மேற்பரப்பு மிகவும் குளிராகவும் அதன் நிலம் வறண்டதாகவும் மாறியது. இதற்கு சான்றாக பண்டைய காலத்தில் நதிகள் ஓடிய பள்ளத்தாக்குகள், டெல்டா படிமங்கள், நீரில் கரைந்த களிமண், சல்பேட் தாதுக்கள் மற்றும் அடுக்கு படிவுகள் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் நீண்ட காலத்திற்கு திரவ நீர் இருந்ததற்கான வலுவான குறிகாட்டிகள் ஆகும். தொடர்ந்து 2008 அனுப்பப்பட்ட ஃபீனிக்ஸ் லேண்டர் செவ்வாயின் வடக்கு துருவ பகுதிக்கு அருகே தோண்டிய போது ஒரு பிரகாசமான பிரதிபலிப்பு பொருளை வெளிப்படுத்தியது. பின்னர் அது பனி நீர் என உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நீர் செவ்வாயின் நிலத்திற்கு அடியில் உறைந்த நிலையில் பனிக்கட்டியாக உள்ளது என உறுதிப்படுத்தப்பட்டது. இது செவ்வாயின் ஆராய்ச்சியில் ஒரு மாற்றத்தையும் வேகத்தையும் கொடுத்தது. ஏன் எனில் மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரமான நீர் அங்கு இருப்பதே. மேலும் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு நாள் என்பது 24.6 மணி நேரம் ஆகும். இது பூமியை விட சற்று நீளமானது. ஆனால் இந்த சிறிய நேர மாற்றத்தால் மனிதர்கள் தீவிர சர்க்காடியன் ரிதம் மாற்றங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் செவ்வாய் அதன் அச்சில் பூமியைப் போலவே சாய்வு நிலையில் உள்ளது. இதனால் செவ்வாய் கிரகத்தின் பருவங்கள் பூமியின் பருவ மாற்றத்தை ஒத்திருக்கிறது. கல்லாகவும் சிவந்த மண்ணாகவும் புழுதிகாடாகவும் காணப்படும் செவ்வாய் பல அதிசயங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அது நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய எரிமலையான ஒலிம்பஸ் மான்ஸ் செவ்வாயில்தான் உள்ளது. அதன் உயரம் 22 கிலோமீட்டர், அதாவது இமயமலையை விட சுமார் 3 மடங்கு பெரியது. மேலும் நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அமைப்பு அல்லது கேன்யன் சிஸ்டம் இங்குதான் உள்ளது. இது சுமார் 4000 கிலோமீட்டர் நீளமும் 200 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. ஆனால் அமெரிக்காவில் காணப்படும் த கிராண்ட் கேன்யன் வெறும் 446 கிலோமீட்டர் நீளம்தான் உடையது. மேலும் செவ்வாயில் காணப்படும் புழுதி காற்று பல மாதங்கள் விடாமல் சுழன்று அடிக்கும் தன்மை கொண்டது என்பதும் ஆச்சரியமான உண்மை.
இன்று ஸ்பேஸ்எக்ஸ், நாசா, ரஷ்யா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் செவ்வாய் கிரகத்தில் மனிதனை குடியமர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகின்றது. இதில் ஸ்பேஸ்எக்ஸ், நாசா போன்ற அமைப்புகள் அடுத்த 10 வருடத்தில் மனிதனை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் முயற்சியில் இறங்கியுள்ளன. இதற்கு காரணம் பூமியின் காலநிலை மாற்றம், உலகப்போர், கொடிய நோய், வேற்று கிரகவாசிகளால் பாதிப்படைவது போன்ற காரணங்களால் மனிதன் பூமியில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டால் ஒரு மாற்று தேவை என்பதற்காக செவ்வாய் கிரகத்தை மனிதன் வாழ்வதற்கேற்ற ஒரு நிலையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்கேற்ப செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பது, அதன் வெப்பநிலை +27 டிகிரி முதல் -126 டிகிரி வரை இருப்பது முக்கியமான காரணங்களாகும். மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையில் 38% உள்ளது. இந்த ஈர்ப்பு விசை மனிதன் வாழ்வதற்கு போதுமானது அல்ல. இருப்பினும் இது தசை மற்றும் எலும்பு இழப்பு போன்ற பூஜ்ஜிய ஈர்ப்பு விசையுடன் தொடர்புடைய நீண்டகால உடல்நலப் பிரச்சினைகளை தடுக்க போதுமானது. மேலும் சூரிய குடும்பத்தில் செவ்வாய் பூமிக்கு மிக அருகில் இருப்பதால் அங்கு செல்லும் பயணத்தை சாத்தியமாக்குகிறது. செவ்வாய் கிரகம் சந்திரன், வீனஸை விட வெகு தொலைவில் உள்ளது. இருப்பினும் தற்போதைய அல்லது வருங்கால ராக்கெட் தொழில்நுட்பத்தில் செவ்வாய்க்கு செல்வது சாத்தியமானதே. அப்படியெனில் செவ்வாய்க்கு எளிதில் சென்று வரலாம் என நினைத்தால் அது பெரும் தவறு. நமது தற்போதைய தொழில்நுட்பத்தின்படி சந்திரனுக்கு சென்று வர தோராயமாக 3 நாட்கள் ஆகும். இதுவரை முடிக்கப்பட்ட மிக நீண்ட சந்திர பயணம் அப்பல்லோ 17 ஆகும். வெறும் 12 நாட்கள் மட்டுமே இந்த பயணம் நீடித்தது. அவர்கள் விரைவில் அவர்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் சந்திக்க முடிந்தது. ஆனால் செவ்வாய்க்கு செல்ல மட்டும் சுமார் 6 முதல் 9 மாதங்கள் ஆகும். இரவு பகல் என்பதே கிடையாது. விண்கலத்தில் தொடர்ந்து பல மாதங்கள் பயணிக்க வேண்டும். பூமியின் சுற்றுப்பாதையை கடந்து சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களின் கதிர்வீச்சுக்கு உட்பட்ட பகுதிகளை கடந்து செவ்வாய்க்கு செல்ல வேண்டும். இங்கு கதிர்வீச்சின் அளவு பூமியை விட 700 மடங்கு அதிகமாக இருக்கும். வரலாற்றில் மனிதன் இதுவரை பயணித்த பயணங்களில் இதுதான் மிக நீளமானதாக இருக்கப் போகிறது. மனிதன் எப்படி செவ்வாய்க்கு பயணிக்கப் போகிறான்? மனிதன் வாழ எந்த ஆதாரமும் இல்லாத வறண்ட செவ்வாயில் எப்படி மனிதன் ஒரு மனித குடியிருப்பை உருவாக்கப் போகிறான் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.